இங்கே ஒன்றும் படுற வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் போஸ்ட் கொடு. ஆமாம் திரும்பிச்சுடா ஒன்று கூட பார்க்காம சாவுல புளி மருந்து கொஞ்சம் சாவும்ல செத்த பையில. ஜிலேபி ஜிலேபி மிளகா பொடி போட்டு நல்லா நல்லா இருக்கும். ஏங்க அக்வேரியம் இது என்னடா சொல்ற? முடிச்சிருவேன் தெரியும். இங்க வா போலாம் வா. ஒரு ஜெயின் தூரம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அரிய வகை மீன். இந்த மீனை தான் வளர்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க இப்படி பார்த்துருங்க. எங்கேயும் அடிபட்டு மீனுக்கு இல்லை எல்லா மீனுமே மூடிட்டு தான்டா இருக்கு வாயை. இங்கே இருக்கு பாருங்க. அங்கே மாங்கு பின்னாடி நான் இங்கே வருது பாருங்க. எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. மச்சான் தமிழ் என்ன கெளுத்தியா? கெளுத்தி அப்படியா? செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி கலர்லாம் இருக்குமா? ஹைபிரிட் கெளுத்தி. ஓ என்ன என்ன எழவி அது பாரு. இங்க இருக்கான் பாரு கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்று மேலே ஒன்று கொடுத்துட்டு இருக்கா. ஆமாங்க. இதான் வாஸ்தி மீன் சொல்லுவாங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கை வைக்கிறதுலாம் வரும். இங்கே பாருங்க, இங்கே வந்துருச்சா? இப்போ இங்கே பாருங்க. இங்கே வா வருது. அடுத்து இங்கே பாருங்க, இங்கே வரும் கீழே. இங்கே வா கை வைக்கிறதுலாம் வரும் கைஸ். இதான் ஃப்ளவர் ஆனோட இது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. யார் அட்ராக்ட் பண்ணா அவனா வரும். யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? இங்கே பாருங்களேன், பிரான்ஸ் ஃபெதர் பேக் அப்படின்னு என்ன? பிரான்ஸ்ல என்ன எனக்கே தெரியல. செருப்பாச்சி மீன்டா. செருப்பாச்சி மீனா? செருப்பு பட்டையா? என்னங்க சொல்றீங்க? ஆமாம், இதெல்லாம் வெயிட் ஆற்றுல நிறையா இருக்கும். அப்படியா? இதெல்லாம் சாப்பிடவே முடியாது. இவன் எல்லா டைம்லையும் இருப்பாங்க. கோல்டு ஃபிஷ்ஷு என்ன பாரா கேக்குறேன். ஆறால்ரா. ஆறால் இல்லை. ஆறா மீன். ஆறா மீனா? சுற்றிட்டு இதான் மண்ணுக்குள்ளார படுத்துட்டு இருக்கு மச்சான். நாங்கள் போய் பெரிய ஆறா மீன் இருக்கு. எங்க? இதான் கட்டைக்குள்ளார போட்டு. கட்டையில் போகும். ஆமாங்க, சுற்றிட்டு படுத்துட்டுருங்க. ஆறா மீன் மாதிரி. ஓ ஆறா மீன் தான் வந்துட்டு இது. ஆஹா பாம்பு மாதிரியே இருக்குல்ல மீன். ஆறால் இது தண்ணிக்குள்ளாரையே இருக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்கு. மச்சான் இங்கே பாரு, இங்கே முரட்டத்தனமாக இருக்கான் பாரு. ஒரிஜினல் அரோவனா? அங்கே ஒருத்தான் நல்ல அரோவனா. இங்கே போடுறான். டேங்கப்பா, பிளாக் சீயோட இதை பாருங்க. வாய் மட்டும் பாருங்க. ஆங்கிலர் ஃபிஷ்ஷா? இந்த ஃபிஷ்லாம் வச்சாங்க நல்லா இருக்கும் பார்க்க. படத்தில் தான் இருக்கு. மிஸ்கேர்னு ஒரு மீனா? ஆற்று மீன் இது. இது நம்ம ஊர் என்ன சொல்லுவாங்க? மிஸ் கேரளா ஒரு மீன். அப்போ மிஸ் தமிழ்நாடு ஒரு மீன் இருக்கும். மிஸ் தமிழ்நாடு மீன் வந்துட்டு ஆறால் மீன் தான். ஆறால் மீன் தான் மிஸ் தமிழ்நாடு. அதுதான் கோல்டு ஃபிஷ். அங்கிருந்த கோல்டு ஃபிஷ் தான்டா இங்கே இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், இப்போ தான் கைஸ் முழுசாக இருக்கான். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க. இவனை பிடிச்சி தோசைக்கல்லில் போட்டு வறுத்து சாப்பிடணும். தோசைக்கல் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏங்க எவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ பெருசா இருக்கு. கைய சைஸோட எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பொம்மை இல்லடா, உயிரோடு இருக்கு பாடுறா. மூவ்மெண்ட் அது பாடுறா. அவுரி மீன் தான்டா. அதே மாதிரி கேரளா ஒரு மீன் இருக்கு. ஒகேனக்கல் காரு கைஸ் அப்படியே பேசுவார். மீன் போய் இவனுங்க டெட்ராஸு, இவனுங்க நார்மல் பெரியமே இருப்பானுங்க. டெட்ரா பார்த்தது இல்லையா சாமி? தூக்கு முடி சாவு. எல்லா ஃபிஷ் டேங்க் இப்போ இதுதான் வச்சா ட்ரெண்டிங்கில் இருக்கு. டெட்ராஸ். ஆமாம், பேரை பார்த்தா சொல்லுவேன். எந்த மீன்? கோடு கூட டைகர் ஃபிஷ்.
டைகர் ஜீப்ரான்னு சொல்லுவாங்க வா. இல்லை நான் பார்க்கல, நான் இப்போ தான் வரேன். நான் இங்கே வீடியோ ஆனில் தானே இருக்கு. நான் இந்த கோடு போட்டதுனால அவனுக்கு தெரியும். நீ கேட்டா சொல்லிடா டைகர் ஃபிஷ் அவ்வளோதான். அது என்ன மீன் சொல்லி? ஷார்க்குடா, ஷார்க்குடா, ஷார்க்கோட கேட் ஃபிஷ் மச்சான். தானே மச்சான் கேட் ஃபிஷ், கெளுத்தி மீன் இதான் மச்சான் கேட் ஃபிஷ். இதான் ஒரிஜினல் கெளுத்தி மீன். எல்லா ஆத்துலையும் கிடக்கும் கேட் ஃபிஷ். இதுதான் பிடிச்சி நல்லா வறுத்து சாப்பிடணும். இந்த டிஸ்கவரி சேனலில் தூக்குறானுங்க பற்றியா, வாயை பிடிச்சி பெருசாக தூக்கி சாப்பிடுவாங்க. அதுதான் இது கேட் ஃபிஷ். கரெக்டு தான் கேட் ஃபிஷ். சில்வர் கலர் தான் சில்வர் ஆகணும் கைஸ். சரியான பெருசாக இருக்கான். அது எவ்வளோ பெருசுனா இங்கே பாருங்கள், கை வைக்கிறேன் அந்த அளவுக்கு எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. எப்படி ஒரு 10,000 20,000 வருமா? இது எல்லாமே இம்போர்ட் வெரைட்டி மச்சான். 10,000. மீதி எங்கே போகிறது? ஏய் அவ்வளோ ரேட்டா? டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டா? ஐயோ சாப்பாடு ஒரு சாப்பாடு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நம்ம ஆளுங்க கேரளாவில் வந்து அலப்பற கைஸ். தோசைக்கல்ல போட்டு ஒரு மீனை நல்லா மசாலா தடவி சாப்பிட்டு 4 கோடு போட்டு. இப்போதான்டா புரியுது நீ ஏன் இப்படி இருக்கேன்ட்டு. இப்போதான் மச்சான் புரியுது. அரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல் இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சாருங்க, பல்லு போயிடும். தண்ணி இதுலயே போட்டுட்டு கருப்பா ஆயிடுச்சு. 10 கிலோ வரும் மச்சான், 10-15 கிலோ வரும். இல்லை சூர்யா பக்கத்தில் நின்று அப்போ தான் சைஸ் தெரியும். பக்கத்தில் நின்று எவ்வளோ பெருசு இருக்கு போடுறா டே. தலையோட பெருசா இருக்கு. சரியான பெருசு கைஸ். இங்கே பாருங்க, திரும்புறா பாருங்க. கை எடுத்துக்க இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. நம்ம கையை எவ்வளோ பெருசு பாருங்க. 2 கை ஃப்ரண்ட்டா, 3 கை வைக்கலாம், 3 கை வைக்கலாம். சாப்பிட்னா மட்டும் இந்த மாதிரி வந்துருக்கு. 3 கை வச்சா செம்ம இருக்கும். அங்கே பாரு இவங்க அந்த டைம்ல வச்சா ஊத்துறாங்க. சுப்பிரமணியா சுப்பிரமணியம் கொண்டு வந்துட்டானுங்க. சில்வர் டாலர் கைஸ். சில்வர் டாலரா? நீ கழுத்துல போட்டுக்கா. பொய் அதான் பார்த்து மண்ணை திங்காது. வாரி சபரி மூஞ்சில போடும். சபரி மூஞ்சில போடுது பாரு. போடு கையில் என்ன வந்து பார்த்துட்டு இருக்குன்னு கேட்குது. கரண்ட்டு ஷாக்கு தானே. பார்த்தீங்களா எங்க இருக்குன்னு? இது ஷாக் அடிக்குமாடா கேஸு? இது ஷாக்கெல்லாம் அடிக்காது. இது இப்போ சாக்கு அடிக்காது. இது ஒருத்தராடே 30 ரூபாய்க்கு ஒருத்து கைஸ். எல்லா மீனுமே இருக்குது, நேராக நீங்கள் பார்க்கலாம். எப்படி போதும். வறுக்கிறது, பொரிக்கிறது, குழம்பு வைக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து சூப் வைக்கிறது தான். விலகு இதுதான் சூப் வைக்கிறது. இது காலை ரெண்டையும் பிடிங்கிட்டு வருது. காலை ரெண்டையும் பிச்சு போட்டு நல்லா மிளகா பொடி போட்டு சூப் வைக்கிற கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக என்ன ஒரு 1/4 கிலோ வருவாங்க. 1/4 கிலோ சூப் வை கரெக்டாக இருக்கும். அது பொம்மடா. இல்லை ஒரிஜினல் ஸ்டார் ஃபிஷ். இதையும் வந்துட்டு பொரிச்சு சாப்பிடலாம். இந்த கலர் ஃபிஷ்ஷு, இந்த டேங்க்கு பார்த்துக்க. இந்த மாதிரி செட்டப் பண்ணலாம். நீ வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான் பார்த்தாச்சு. ஸோ அக்வேரியம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் மீன் வறுவல், மீன் குழம்பு. என்ன ஒரு சைஸு. அதை அடித்து உப்பு காரம் தடவி அப்படி எண்ணெயில் போட்டு தோசைக்கல் வைத்து எண்ணெய் ஊற்றி வேக வைத்து சாப்பிட்டால் அருமையாக இருக்கும்.